ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஸோ இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன்னா மௌனமாக இருக்கிறதுனால அது எப்படி நம்மளுக்கு ஆன்மீக வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியாக இருக்குன்றது தான். ஏன்னா அது ஒரு முக்கியமான டிசிப்ளின். எல்லாருமே அது ஃபாலோ பண்ணாக்க ரொம்ப நல்லது. ஸோ நான் என்னென்ன சொல்ல போகிறேன்னா, நம்ம மௌனத்தை விரும்ப மாட்டோம், என்ன காரணம், அப்புறம் மௌனமாக இருக்கிறதுனால என்ன நன்மைகள் நமக்கு, அப்புறம் என்னோடய அனுபவங்கள், அதை எப்படி பண்ணுறது, மௌன விரதம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஸோ என்னென்னா, இப்போ நம்ம பார்த்தா நம்ம தினம் பேசிக்கினே இருக்கோம். நம்ம கான்ஸ்டன்ட் அந்த பேச்சில் இன்ஃபர்மேஷன், மனசுக்குள்ளே இன்ஃபர்மேஷன் எல்லாம் ரெக்கார்ட் ஆகுது. அதில் ரெக்கார்ட் ஆகினே இருக்குது கண்டினியூஸாக. ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு நாளாக நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம், காத்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும். அது எல்லாம் ரெக்கார்ட் ஆகினே இருக்குது. அது இப்போ நம்ம ஆனால் நம்ம அதை கவனிக்க மாட்டோம். அது என்ன ரெக்கார்ட் ஆகி என்ன பண்ணுறது, அதுக்குள்ளே என்ன இருக்குது அந்த மனசுக்குள்ளேங்கிறத கவனிக்க மாட்டோம். இப்போ ஃபோன், செல்ஃபோன் இல்லைன்னா நம்ம கம்ப்யூட்டரே ஓரளவுக்கு மேலே ப்ராப்ளம், ஸ்பேஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரியுது, நம்ம அதை க்ளீன் பண்ணுறோம். அதே மாதிரி தான் மனசு. அது ஓவர்லோட் ஆகிடுச்சுன்னா அது வேறு விதமாக நம்மளுக்கு காமிக்கும். ஸ்ட்ரெஸ்ஸு, அப்புறம் கோவம் வருது, நம்ம அதை எப்படி வெளியில் எடுக்கணும், ஸோ அந்த வகையெல்லாம் காமிக்கும். ஸோ இப்போ அதுக்கு தான் ஜபம் பண்ணுறோம். அந்த மனசை க்ளீன் பண்ணுறது தான் ஜபம். கான்ஸ்டண்ட்டாக அது பண்ணுறதுனால அதை க்ளீனாகவும், ஜபத்து கூட எப்படி விடுறது, லெட்டிங்கோ பற்றி நான் ஏற்கனவே வீடியோ பண்ணியிருந்தேன். எப்படி லெட்டிங்கோ, அதான் முக்கியம். ஜபம் என்ன பண்ண வைக்கும், நம்மளை லெட் கோ பண்ணும். உள்ளுக்குள்ளே இருக்க அந்த நினைவுகள், அந்த சித்தத்தில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அது எல்லாத்தையும் வெளியில் விடணும், அதை ரிலீஸ் பண்ணணும், அந்த எனர்ஜி ஹோல்டை ரிலீஸ் பண்ணணும். அதை நம்ம ஏன் பண்ணணும்னா, அப்போ தான் ஏன் நம்ம பண்ண மாட்டோம், ஏன் நம்ம மௌனமாக இருக்க மாட்டோம், நம்மளுக்கு பயம். ஏன்னா அதை ஃபேஸ் பண்ண வேணான்ட்டு அந்த மனசை. சில பேர்லாம் போர் அடிக்குது, எதாவது பண்ணலாம், செல்ஃபோனை பார்க்குறது, இல்லைனா யார்கிட்டையும் ஃபோன் பண்ணி பேசுகிறது. ஏன்னா அந்த மனசை நம்ம பார்க்க வேணான்ட்டு, அந்த மனசுக்குள்ளே இருக்க என்ன இருக்குது அது. ஸோ இப்போ என்ன பண்ணால், நம்ம மௌனமாக இருக்கும்போது ஜபத்துக்கு கூட ரொம்ப முக்கியம் இந்த லெட்டிங் கோக்கு மௌன விரதம், மௌனமாக இருக்காது. அது என்ன பண்ணும், நம்மளை பார்க்க வைக்கும், நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி பார்க்க வைக்கும். மனசுக்குள்ளே என்ன இருக்குது அதை ஃபோர்ஸ் பண்ணி பார்க்க வச்சு, அந்த எவ்வளோ நேரம் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் மௌனமாக, அதில் நம்ம ஒரு டயலாக், எப்படி கரெக்ஷன் பண்ணுறது, எப்படி பண்ண முடியும், எப்படி விடுறது, நம்ம அது மெதுவாக ப்ராக்டிஸ் பண்ணணும். அது கொஞ்சம் நாள் ஆகும் அது ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஆனால் அதை நம்ம அந்த உள்ளே இருக்க அந்த சேர்த்து வச்சுருக்க அந்த இன்ஃபர்மேஷன், டூ மச் இன்ஃபர்மேஷன் நம்ம மனசுக்குள்ளே இருக்குது, அதால் ஹேண்டில் பண்ண முடியல, ஸ்கேட்டர்டாக இருக்குது. அதாவது மனசு கான்சன்ட்ரேஷன், மெயினாக ஆன்மீக வளர்ச்சிக்கு பல தடவை சொல்லியிருக்கேன், கான்சன்ட்ரேஷன். அதுக்கு அந்த வேண்டாத திங்ஸ் நம்மளை முன்னேற விடாமல் இருக்கும் மனசுக்குள்ளே, அதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு மௌன விரதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மௌனமாக இருந்தால் தான் நம்ம உள்முகப்பட முடியும், இன்ட்ராஸ்பெக்ஷன். அப்போ தான் உள்ளே இருக்கிறது என்ன இருக்குதுன்னு பார்த்து அதை கிளியர் பண்ண முடியும். ஸோ அது ரொம்ப நம்மளுக்கு மௌன விரதம் நன்மைகள் பண்ணும். இப்போ என்னென்ன நன்மைகள் ஆக்சுவலாக மௌனமாக இருக்கிறதுல, அது என்னென்ன பண்ணுன்னா, முதல்ல பேசுகிறத கம்மி பண்ணாலே நம்மளுக்கு பிராணசக்தி, நம்ம கன்சர்வ் பண்ணலாம் இப்போ எனர்ஜியை. அன்னெசரியாக பேசாமல் இருந்தாலும் ஒரு பர்டிகுலர் டைம் வச்சுக்கனால பேசாமல் இருந்தாலே அது நம்மளுக்கு நல்லது பண்ணும், அது எனர்ஜி கன்சர்வ் பண்ணும். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இப்போ வீண் வம்பில் மாட்டிக்காமல் இருக்கலாம். நம்ம பேசாமல் இருந்தோன்னா, எவ்வளோ மணி நேரம் பேசாமல் இருக்குமோ அவ்வளோ நேரம் நம்ம வீண் வம்பலமா. ஏன்னா நம்ம இப்போ நம்மளுக்கு தெரியாது, நம்மளே தெரியாமல் சில சமயத்தில் போய் மாட்டிப்போம், நம்ம தெரியாமல். இப்போ ஸோ அந்த வீண் பேச்சிலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கலாம், அது கொஞ்ச நேரத்துக்கு அட்லீஸ்ட். சில சமயத்தில் நம்ம பேசுகிறத தேவையில்லைன்னு தோணும். ஆன்மீகம் நம்ம மௌன விரதம் பண்ண அப்படி தான் தோணும், எதுக்கு பேசுகிறோம் அப்படின்லாம் எனக்கு தோணியிருக்கு. அப்படி தான், அப்படியே இருந்துடலான்னு கூட தோணும், பேசுகிறதுக்கு அவசியமே இல்லைன்னு எனக்கு நிறைய தடவை பட்டிருக்கு. ஸோ அது நன்மை. இப்போ யாராவது நம்மக்கிட்ட அவங்கக்கிட்ட பேசணுன்னா ஒன்று பயத்தை கொடுத்துருவான், நம்ம பேசணுன்னா. இல்லைன்னா அவங்கள கதையெல்லாம் நம்மளுக்கு சொல்லி நம்ம எனர்ஜியை ட்ரெயின் பண்ணிடுவான்.
இந்த 2 வகையான ப்ராப்ளம்ஸ்லேருந்து நம்மள காப்பாற்றிக்கலாம் நம்ம. ஸோ அந்த மௌனமாக இருக்கிறதுனால இப்போ வந்து எப்படி இந்த மௌன விரதத்தை ஃபேமிலியில் எப்படி கடைப்பிடிக்கிறது அப்படின்னு பார்த்தாக்கா, இப்போ நம்ம வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நம்ம வந்து இதெல்லாம் பண்ணலாமா, பேசாமல் இருக்கலாமா, அதெல்லாம் தவறில்லை. பிகாஸ் நம்ம மற்றவங்களுக்கு எவ்வளோ பண்ணலாமா, இவ்வளோ தான் பண்ணுறோம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்க பவுண்ட்ரி. ஸோ நம்ம வந்து நம்மளுக்கோசரம் இதை நன்மைகள் நம்மளுக்கு நன்மைகள் கிடைக்கும். பல வகையில் நன்மைகள் கிடைக்கும். இப்போ நானே கூட வந்து இப்போ மௌன விரதம்லாம் வந்து நான் வந்து ஒரு சமயத்தில் வந்து வாரம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து என்ன ஆச்சு, ஒரு பாயிண்டில் அது பண்ண என்ன ஆகும், முதல்லலாம் ஃபோர்ஸ் பண்ணி பேசக்கூடாது. ஒரு பாயிண்டில் வந்து பேசாமையே இருக்க ஆரம்பித்தேன். அனாவசியமாக ஃபோன் பண்ணி பேசுவேன், யாருக்கிட்டையும் ஃபோன். இதெல்லாம் நம்ம வம்பு, அதில் எனர்ஜி வேஸ்ட்டு இல்லை. ஸோ வந்து அதெல்லாம் நிறுத்திட்டேன்னா பேசுகிறதே வந்து தானாக கம்மியாயிடுச்சு. சாயங்காலம் ஆனால் அந்த பஜனை, தியானம் அது கூட சேர்ந்து மௌனமே தான். மோஸ்ட் ஆஃப் த டைம் மௌனமாக. ஸோ அது வந்து அது ஒரு ப்ராக்டிஸாக போயிடுச்சு. இப்போ வந்து வீட்லேயே கூட எனக்கு வீட்டில் இருக்கவங்க மேலே எனக்கு கோவம் வந்ததுன்னா அதை நான் என்ன பண்ணுவேன், நான் உடனே வந்து அதை வந்து மௌன விரதம் எடுத்துப்பேன். ஏன்னா அந்த கோவத்தை வந்து நம்ம என்ன பண்ணலாம், அதை வைராக்கியமாக மாற்றலாம், பகவான்கிட்ட செலுத்தலாம், அந்த எமோஷனை வேறு மாதிரி மாற்றலாம். ஸோ அது எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தது அது. ஏன்னா வந்து அது என்ன பண்ணும், அது வந்து இந்த ஒரு நாள் 1.5 நாள், சிஸ்மத்தில் 2 நாள்லாம் கூட நான் பேசாமல் இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் ஏன் நம்ம வந்து பேசுகிறதோட அர்த்தம் என்னன்னு, இதான் தேவைன்னா சரி பேசலாம். நம்ம வந்து அதில் தான் பெருசாக மாட்டிக்கிறது, இந்த பேசுகிறதுல தான். ஸோ எனக்கு வந்து அந்த ஒரு நாள் அந்த கோவம் இருந்தால் கூட அந்த ஒரு நாள் 1.5 நாள் கழிச்சு எனக்கு மறந்து போயிடும் எதுக்கு நான் கோவப்பட்டேன். அப்படியே அமைதியாகிடும், மனசு காமாகிடும். அப்படியே யார் மேலேயும் கோவமே வராது, யார் மேலேயும் நம்மளுக்கு அப்படியே மறைஞ்சி போயிடும். அதை நான் அனுபவிச்சிருக்கேன். அது வந்து ஏன்னா அந்த வைராகியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து யாருக்கும் நம்மளுக்கு யார் மேலேயும் கோவம் வந்ததுன்னா நம்ம அவங்கக்கிட்ட நம்ம எப்படியாப்பட்டோம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம ப்ரூவ் பண்ணி அதெல்லாம் நடக்காது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே. ஆனால் அதை நம்ம பகவான் மேலே செலுத்துறோன்னா நான் மேலும் முன்னேறணும். அதுதான் அல்டிமேட். நான் ஏற்கனவே இது பல தடவை சொல்லியிருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம வைராக்கியமாக மாற்றலாம் நம்ம. ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதை நம்ம பண்ணாக்கா நம்மளுக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் என்னென்னா வந்து இப்போ வந்து எப்படி இதை கடைப்பிடிக்கிறது அப்படின்லாம் சில பேர் என்கிட்ட கேட்டு, நான் முதலே இந்த மௌன விரதம் பற்றி சொல்லியிருந்தேன். இப்போ நான் எதுவும் பர்டிகுலர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வச்சுக்கல, விரதம் இப்படி தான் இருக்கணும் அப்படிலாம் வந்து வாரத்தில் முன்ன நான் சொல்லியிருந்த வாரத்தில் ஒரு நாள்னா அப்போ வந்து எழுதி யாருக்கான்னு பேசணுன்னா மெசேஜ் மாதிரி அனுப்பிச்சிடுவேன். நான் வந்து வீட்டு வேலையெல்லாம் வந்து ரொம்ப நல்லா நடக்கும். ஆக்சுவலாக மௌனமாக இருந்தால் அப்படியே தியானத்துலேயே உட்காரணுமா, அப்படியே பஜனை பண்ணணுமா அப்படிலாம் கிடையாது. அதுதான் என்னோடய ப்ராக்டிஸ். அது எப்படி கரெக்ட் ரூல்ஸ் அதெல்லாம் எனக்கு தெரியாது, இந்த மௌன விரதத்துக்கான ரூல்ஸு. பட் ஆனால் வந்து வேலை ரொம்ப நல்லா நடக்கும். சமையல்லாம் ரொம்ப நல்லா. ஏன்னா பேசாமல் இருந்தாலே அது மாதிரி ஒரு நன்மை நம்மளுக்கு நாமே பண்ணிக்கிற நன்மை என்னென்னா அதுதான், பேசுகிறத கம்மி பண்ணலாம். வீட்டு வேலை எல்லாமே நான் பண்ணுவேன். எல்லா வேலையும் ரொம்ப நல்லா நடக்கும் சாதாரண நாட்களை விட. ஏன்னா நம்ம டிஸ்ட்ராக்ஷன் இல்லை, நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இருப்போம், நம்ம மைண்டு ஃபோக்கஸ்டாக இருக்கும். ஸோ வந்து நம்ம வீட்டு வேலை க்ளீனிங்லாம் நிறைய பண்ணலாம். வீட்டெல்லாம் நம்மளுக்கு போர் அடிச்சு இப்போ வந்து நம்ம பேச மாட்டோம், யார்கிட்டையும் பேச முடியாதுன்னா இந்த வேலையெல்லாம் எடுக்கலாம். வீட்டில் இருக்கிறதுக்கு எல்லாம் எடுத்து ஒழிச்சு இது பண்ணுறது, சாமானிய பழைய நிறைய திங்ஸ் இருக்குது நம்ம வீட்டில், அந்த மாதிரி அந்த வேலைங்கள்லாம் பண்ணலாம். இது நாம ஜபம் வந்து வாய் மெதுவாக முணுமுணுன்னு பண்ணலாம், ஸ்ரவணம் பண்ணலாம். இல்லைன்னா கூட நம்ம ஹோல் டே இருக்க முடியலன்னா கூட கொஞ்சம் நேரம் என்ன சொல்கிறாங்களா மகான்கள்லாம் 3 மணி நேரம் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் இருந்தாக்கா நம்ம ஆன்மீக வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அப்போ தான் லெட்டிங் கோ, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை நம்ம பார்க்கணும், உள்ளே எடுத்து. அதுவும் இல்லாமல் இன்ஃபர்மேஷன் நம்ம எடுக்க மாட்டோம் டூ மச். அன்றைக்கி வந்து செல்ஃபோனையே கொஞ்சம் பார்க்காம தான் நல்லாயிருக்கும். செல்ஃபோனு, இந்த வாட்ஸ்அப் மெசேஜஸ் இதெல்லாம் பண்ணாமல் நம்ம ஒரு டிசிப்ளின் பண்ணிக்கணும். டிசிப்ளின், அந்த மௌனங்கிற டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது நம்மளுக்கு வந்து அப்படியே உயர்ந்து மோட்சம் அடையணுன்ற அந்த எண்ணம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அதுக்கோசரம் பண்ண வேணாம். நம்மளுக்கே நல்லது. நம்மளுக்கு டூ மச் இன்ஃபர்மேஷன் வந்து இந்த மனசை வந்து ரொம்ப வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி மன கஷ்டத்தை கொடுக்குது அது. ஸோ அதனால் அதுக்கோசரமாவது நம்ம பண்ணிக்கலாம் இந்த மௌன விரதம். ஸோ வந்து இப்போ வந்து அதெல்லாம் பர்டிகுலர் ரூல்ஸ்லாம் நான் எதுவுமே ஃபாலோ பண்ணல. எல்லா வேலையும் பண்ணியிருப்பேன், ஆனால் பேச மாட்டேன்னா.
சில கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு டைம் காத்தால பேச மாட்டேன் கொஞ்ச நேரம், சாயங்காலம் பேச மாட்டேன். ரெகுலராகவே நான் அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எல்லாருக்குமே தெரியும் அந்த சமயத்தில் அப்புறம் பூஜை நாட்கள் முக்கியமானது அது. அது என்னென்னா பூஜை நாட்கள் அட்லீஸ்ட் பூஜை முடிகிற வரைக்கும் நம்ம பேசாமல் இருந்தால் அந்த அனுபவம் நம்மளுக்கு அந்த அனுபவம் கிடைக்கும். அந்த தெய்வீக ஏன்னா அதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட் டேஸ். நம்ம காத்தாலேருந்து பூஜை பண்ணுவோம், நம்ம காத்தாலேருந்து வேலை பண்ணுவோம். வந்து பூஜை ரூமை தொடச்சி எல்லாம் படங்கள்லாம் தொடச்சி மஞ்சள் குங்க வச்சு சாமான்லாம் தேய்ச்சி வச்சு அப்புறம் பிரசாதம் பண்ணி எல்லாமே நம்ம வந்து ஒரு ஃபிக்ஸ்டாக அந்த 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 ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்டெப்ஸை நம்ம அனுபவிக்கணும்னா நடுவில் பேசக்கூடாது. ஏன்னா நம்ம பேசுறதுனால என்ன ஆகும்னா நம்மளுக்கு தெரியாது நம்ம உடம்பு, நம்ம பிரகிருதி, நம்ம உடம்பு, நம்ம வந்து அதுக்கு ஒரு டிசிப்ளின் போட்டால் தான் அது குவாய்ட்டாக இருக்கும். இல்லைன்னா யாரோ ஏதோ சொல்லுவாங்க, நம்ம ஏதாவது சொல்லிட்டோன்னா அங்கே வந்து அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து அது கெட்டு போயிடும் அந்த அனுபவம், ஏதோ ஒன்று ஆகிடும். ஸோ இதெல்லாம் வந்து நான் அனுபவிச்சிருக்கேன். ஸோ அதனால தான் நான் வந்து பூஜை நாட்களில் நான் பூஜை அட்லீஸ்ட் பூஜை முடிகிற வரைக்குமாவது நான் பேசுவேன். ஏன்னா அந்த அனுபவம் ரொம்ப ரொம்ப அனுபவம், நல்ல அனுபவம். அதை நம்ம கெடுத்துக்கக்கூடாது. முக்கியமான நாட்கள் இதுனா நம்மளுக்கு நல்லது, நம்மளுக்கோசரம் பண்ணிக்கலாம். நம்ம யாரையும் வந்து மனசை புண்படுத்தலை, பேசாமல் இருக்கிறதுனால யாரையும் மனசை புண்படுத்தலை. நம்ம நன்மைக்கு நம்ம பண்ணிக்கணும். மற்றவங்க தப்பாக நினச்சிங்கன்னா நம்ம அதுக்கோசரம் வந்து அவங்க என்ன நினச்சிப்பாங்களோ நம்மளை பற்றி, அதை பற்றியெல்லாம் பார்த்துருந்தா, அதை பற்றியெல்லாம் நம்ம வந்து எல்லாத்துக்குமே கவலைப்பட்டால் ஆன்மீக வளர்ச்சி அடைய முடியாது. ஆனால் எல்லோரும் புரிஞ்சுப்பாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க நம்மளை. நம்ம தான் அந்த ஸ்டெப் எடுக்கணும். நம்ம அந்த டிசிஷன் நம்மக்கிட்ட தான் இருக்குது. உறுதி, அந்த உறுதி எடுத்தோன்னா மற்றவங்க வீட்டில் இருக்கவங்களாம் தானாக புரிஞ்சுப்பாங்க. இதெல்லாம் வந்து நான் புரிய வச்சுட்டேன். எல்லாருக்கும் புரிஞ்சுப்பாங்க. எனக்கு முன்னேறணும், எனக்கு அதில் ஒன்றும் தவறே கிடையாது. நம்ம வீட்டு வேலைக்கெலாம் கடமை, அதெல்லாம் கரெக்டாக பண்ணலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. அதுவும் இதுவும் கான்ஃப்ளிக்டே இல்லை. நம்ம வீட்டு வேலைக்கும் நம்ம ஆன்மீகத்துக்கும் வேலை பண்ணிக்கினே மகான்கள்லாம் தான் சொல்கிறாங்க, அதே கர்மயோகமாக பண்ணலான்ட்டு. ஸோ தவறே கிடையாது. நம்ம இந்த மாதிரி ப்ராக்டிசஸ் நடுவில் டிசிப்ளின்ஸ் ஃபாலோ பண்ணி நம்மளை உயர்த்திக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணால் தான் நம்ம உயர்த்திக்க முடியும். ஏன்னா வந்து பேசுறது வந்து கம்மி பண்ணணும். ஸோ அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணேன். எனக்கு பல நன்மைகள் கிடச்சிது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்து சொல்கிறதுனால நான் எப்படி ஒரு கம்பேரிசன் நான் சொல்கிறேன்னா, இப்போ பாதாம் அல்வா ரொம்ப நல்ல ஸ்வீட், யாரோ சாப்பிடாதவங்க கிட்ட நான் போய் சொன்னேன் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அது சாப்பிட்டு பார்த்தா தானே அந்த அந்த அனுபவம் கிடைக்கும், அந்த இன்பம். அதே மாதிரி தான் நான் எல்லாம் சொன்னேன் என்னோடய அனுபவத்தை. அது என்ன ஒரு ஒரு மேலான உயர்ந்த நிலைக்கு நம்மளை கொண்டு போக அமைதியை கொடுக்கும், நம்மளுக்கு அனுபவத்தை கொடுக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணால் தான் அது தெரியும். இப்போ நான் சொல்லலாம், ஆனால் அது வந்து அந்த பாதாம் அல்வா நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா தான் அது என்னன்னு தெரியும். நான் என்ன சொன்னாலும் அது உங்களுக்கு அந்த அனுபவம் உங்களுக்கு வராது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கின்னு உங்களால் எவ்வளோ முடியுமோ பண்ணுங்கள். ஸோ இதோடு இன்றைக்கி முடிச்சுக்கிறேன். அடுத்த எபிசோடில் ஒரு புது டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். ஹரே கிருஷ்ணா.